முதல்ல மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் வருமானங்கள் பரவாயில்லாமல் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சி ஒரு கடுமையான போராட்டத்துக்கு இடையில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். யாரையெல்லாம் நீங்கள் பெருசாக எதிர்பார்த்து இருக்கீங்களோ அந்த காரியங்கள் அவங்கள இட்டு நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் குரு இருக்கிறது. எவ்வளோக்கு உங்களுக்கு தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருந்த சூழ்நிலைகள் மாறி ஒரு நம்பிக்கை வருவதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை. அதுலேயும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தால் ஏதாவது ஒரு வேலையின் மூலமாக வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வேலைன்னா நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி. பட் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருப்பது வேலை இருக்கும், பட் வேலையில் திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் அதை ரசித்து பண்ணுங்கள். முதல்ல ரொம்ப முக்கியம். எல்லோருக்கும் வேலையில் பிரச்சனை இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு பிரச்சனையுடைய தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அந்த நிலைமை மாறணும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஸோ ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்குது, நீரோ ப்ராப்ளம், நெக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக அடி வயிற்றில் அதெல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை பாருங்கள். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நான் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் உண்டா, மினிமமாக வாங்கி பாருங்கள். ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருந்தால் கூட அந்த நிலைமைகள் மாறி பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை, வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இதுவரைக்கும் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன், என்னுடைய படங்களை